ஏற்கனவே அமெரிக்காவோட பொருளாதாரம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அந்த கோபத்தில் தானே வந்து ஈரானை வெனிசுலா அடித்தாங்க, ம். மதுரா வந்து தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டாங்க ஈரானை. ஆமா. ஈரானை கை வச்சதால ஏன்டா இப்போ கை வச்சோம். ஏற்கனவே அவங்களுடைய டாலர் வேல்யூ குறைய ஆரம்பிச்சு டீடாலரைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஓகே. அது போக இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக கப்பலை நிறுத்தி இதை நிறுத்தி 50,000 படை வீரர்கள் அதுக்கான ஃப்ளைட்டு அது எரிபொருள்னு சொல்லி வந்தாங்கல்ல, அதுக்கு பல பில்லியன் US டாலர் வந்து ஆல்ரெடி செலவாயிருச்சு. ஓகே. முன்னாடி செலவு பண்ணாங்கன்னா ஈரானை கேப்சர் பண்ணி அந்த ஆயிலை பூரா இவன் கையில் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லாபம் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த லாபம் பார்க்குறதுக்கு வழியெல்லாம் போயிடுச்சு. அப்போ செலவாயிருச்சு, லாபம் இல்லை. அப்படி அது போக இங்கே உள்நாட்டில் அங்கே அமெரிக்கா உள்ள வந்து விலைவாசி ஏறி இருக்குது, வறுமை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ரிசர்வ் காசில் நிறைய குறைஞ்சிருச்சு. ஓகே. அப்படிங்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு இக்கட்டான சூழலில் அமெரிக்கா இருக்குது.